நிச்சயமா அவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது. இல்லனா அவரையே அந்த பேப்பர்ஸை மறைக்க போறாரு. ரொம்ப ஸ்மார்ட்டா என் ரூம்ல இருந்தவங்களையும் காப்பாத்திட்டாரு. இல்ல ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஆலியாவும் தனுவும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு இவரை பாக்குறதுக்கு வந்திருக்கலாம். அவங்க சொன்னதை கேட்டு அதுக்கு அவர் ஒத்துக்காம போயிருக்கலாம். இதெல்லாம் எதுக்காக எனக்கு தெரியணும்னு என்கிட்ட இருந்து அவர் மறைச்சிருக்கலாம். ஒருவேளை மறைஞ்சிருந்தது தனு இல்ல ஆலியானா அதுக்கு எதுக்கு இவ்ளோ டிராமா பண்ணாரு? அது சரி, இவரை எங்க காணோம்? இவ்ளோ நேரம் ஆச்சு, வராம இருக்க மாட்டாரே. திரும்பவும் பாட்டி அவரை ஏதாவது சொல்லிருப்பாங்களா? என்ன கொடுமடாது? இந்த ரூம்ல நான் இருக்கணுமா? என் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹலோ பிரதர், இவ்வளவு நாளா சார் சொர்க்கத்துல இருந்தீங்களோ? அந்த சொர்க்கத்தை கம்பேர் பண்ணா இந்த பூலோகம் எவ்வளவோ பெட்ரு. அந்த லேடி ஹிட்லர் மூஞ்சியை பார்க்காம நிம்மதியா இருக்கலாம்ல. பெட்டா இது? தூங்கலான்னு பார்த்தா தூக்கி போடுது. இங்க நம்மளால தூங்க முடியாது. எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் சைலண்டா நம்ம ரூமுக்கு போயிட வேண்டியதுதான். பாஸ், அந்த நினைப்பையே விட்டுரு. இதே பாட்டி கொடுத்த ஆர்டரு மீறி போயிடுவியா நீ? இதெல்லாம் அந்த லேடி ஹிட்லரோட வேலையா தான் இருக்கும். அவன் நினைச்சிருந்தா பாட்டி கிட்ட இருந்து என்ன காப்பாத்திருக்கலாம். மனசாட்சி இல்லாம மாட்டி விட்டுட்டா. ஏய் ராக் ஸ்டார், தப்பு அவன் மேல இல்ல, அவன் உன்னை வார்ன் பண்ணா. நீ கேட்டியா? அப்ப இது டைலாக் எல்லாம் விட்டிய. நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ண பழைய டெக்னிக் யூஸ் பண்ற, ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஷிபா, இந்த ரூம்ல தூங்கினா நிம்மதியும் இருக்காது, லேடி ஹிட்லரை இம்ப்ரெஸ் பண்ற பிளானும் சொதப்பிடும். நோ வே, என்னோட மிஷனை இப்படி பாதியில விட முடியாது. எப்படியாவது நம்ம ரூமுக்கு போயே ஆகணும். அதுக்கு எப்படியாவது பாட்டியை கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும். ஆனா எப்படி? ரொம்ப கஷ்டம்டா. ஓவரா யோசிக்கிற பிரதர், பிரெயின் ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆயிட போகுது. ஃப்ரீ அட்வைஸ், இப்போ வந்து தூங்கு, காலையில எந்திரிச்சு யோசி, ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க இருந்தே பாப்போம், திடீர்னு வந்தாலும் வந்துருவாரு. இந்த ராத்திரி நேரத்துல இங்க நின்னு என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க? ஐயோ பாட்டி, அவர் இன்னும் வரவே இல்ல. அதான் வராருன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அவன் எப்படி இன்னைக்கு ரூமுக்கு வருவான்? அந்த அளவுக்கு அவனுக்கு செம டோஸ் கொடுத்துருக்கேன்ல. நான் அவகிட்ட ஸ்ட்ரிக்டா ஆர்டர் வேற போட்டிருக்கேன். அவன் இந்நேரம் வேற ரூம்ல போய் தூங்கி இருப்பான். வேற ரூம்லயா? ஆமா, அதானே நமக்கு வேணும். நேத்து வரைக்கும் அவன் எப்படி எல்லாம் உன்னை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். பகல் நேரம்னா நான் வந்துருவேன், ராத்திரி நேரத்துல அவன் உன்னை தொந்தரவு பண்ணானா நீ என்னதான் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் மிஸ்டு கால் கொடுத்தாலும் என்னால உனக்கு உதவி பண்றதுக்கு எப்படி வர முடியும்? அதனாலதான் நல்லா யோசிச்சு இனிமே அவனால உனக்கு பிரச்சனையே வராத மாதிரி பண்ணிட்டேன். அதெல்லாம் சரிதான் பாட்டி, ஆனா பாவம் அவர் வேற ரூம்ல எப்படி தூங்குவாரு? அவருக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல பாட்டி. அவரு ரூம்ல தான் தூங்குவாரு. அவருக்கு தனியா தூங்குறதுனாலே பயம். அவருக்கு அடிக்கடி தண்ணி தாக எடுக்கும். அதோட எந்த ரூம்லயும் மியூசிக் சிஸ்டம் வேற இல்ல பாட்டி. பொண்ணோட இந்த பிரச்சனையை என்னால மட்டும் இல்ல, யாராலையும் தீர்க்க முடியாது. அவன் அன்பா உன்கிட்ட வந்தானா அது உனக்கு பிரச்சனையா இருக்கு. அவன் உன்னை விட்டு விலகி போனானா அதுவும் உனக்கு பிரச்சனையா இருக்கு. என்னதான் பண்ண சொல்ற? இத பாரு பிரக்யா, நான் வேற ரூமுக்கு போயிடுறேன்னு நீ தானே வந்து என்கிட்ட சொன்ன. உனக்கு பதிலா நான் அவனை வேற ரூம்ல படுக்க வச்சுட்டேன். இதுல உனக்கு என்னதாமா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பாட்டி. நான் எந்த ரூம்ல வேணாலும் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துருவேன். ஆனா அவரால முடியாதுல்ல. நீ அவனை பத்தி கவலைப்படாத, அவன் நல்லாவே தூங்குவான். இதை விட மோசமான இடத்துல எல்லாம் அவன் படுத்து தூங்கி இருக்கான். அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் என்னதான் வளர்ந்திருந்தாலும் பழசையெல்லாம் இன்னும் மறக்கவே இல்லை.
இருந்தாலும் பாட்டி நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல பேசாத, அவ்வளவுதான். இல்ல முடியாதுன்னு அடம் பிடிச்ச, நான் இப்பவே அவங்கிட்ட போய் பிளேட் அப்படியே மாத்திடுவேன். இனிமே இந்த பாட்டி உன்னை எதுக்காகவும் தடுக்க மாட்டா அபி, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லிடுவேன். அப்புறம் அவன் என்ன செஞ்சாலும் நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வரவே கூடாது. என்ன பாத்துட்டு இருக்க? நடு ராத்திரி ஆயிடுச்சு, தூங்க வேண்டாமா? காலையில எழுந்திருச்சு நீ செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு. போ, போய் தூங்கு போ. உடம்பெல்லாம் பிடிச்சிக்கிச்சே. இன்னும் 2-3 நாள் இங்க தூங்கின என் உடம்பு ஸ்டாச்சுவா மாறிடும். பாட்டியை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணுமே, என்ன பண்றது? அபி, என்னாச்சு? ஆ? என் உடம்பு பிடிச்சிக்கிச்சு, பிடிச்சி விட்றியா? ஐயோ, அது இல்ல. நீ பிரக்யா கிட்ட பேசுனியா? அவ இம்ப்ரெஸ் ஆனாளா? இம்ப்ரெஸ் ஆக வேண்டிய நேரத்துல தான் வில்லன் என்ட்ரி ஆயிடுச்சேன். வில்லனா? யார் இந்த வில்லன்? அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? ஏய் சி, நான் வில்லன் சொன்னது என் பாட்டி. நான் பிரக்யா கூட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பாட்டி எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. என்ன அடின்னு அடிச்சு அந்த ரூம்ல இருந்து வெளியே தள்ளி விட்டாங்க. ஆனா பாட்டி எதுக்கு பிரக்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க? இல்ல, சப்போர்ட்லாம் பண்ணல. பாட்டி எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியும்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுனால அவளோட ஃப்ளர்ட் பண்றது தப்புன்னு நினைப்பாங்க. எல்லாம் நாசமா போச்சு. இந்த பிளான் கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இந்த பிளான் கூட நான் என்ன அர்த்தம்? வேற ஏதாவது பிளான் இருந்துச்சா? இல்ல அதெல்லாம் இல்லையே. இது தவிர வேற என்ன பிளான் அபி? அப்போனா இந்த பிளான் ஃபெயில் தான். இப்போ அடுத்து என்ன பண்ண போற? பாட்டியை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும். ஆனா டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்கு எந்த வழியும் தெரிய மாட்டேங்குது. பாட்டியை கன்வின்ஸ் பண்றதா? அதுக்கு சான்ஸே இல்ல அபி. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். அது நடக்க ஐடியா. என்ன? என் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. வழியை ஏன் மறைச்சிட்டு இருக்க? ஸ்வீட் ஹார்ட், கோச்சிக்காம வழியை விடு. அபி, அபி, என்னாச்சுப்பா? காலையில இப்படி ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருக்க? எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு கிராணி. அது இப்பதான் உனக்கு தெரியுமா? அப்ப இவ்வளவு நாளா உனக்கு நம்பிக்கை இருந்துச்சா? இருந்துச்சு கிராணி. ஒரு பிளான் மூலமா எனக்கு எல்லாம் திரும்ப கிடைச்சிருக்கும். அந்த ஐடியாவையும் நீங்க தான் கொடுத்தீங்க. நான் கொடுத்த ஐடியாவா? அதான் பிரக்யாவை இம்ப்ரெஸ் பண்ற ஐடியா. அவளை எமோஷனலா லாக் பண்ணி எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் திரும்ப வாங்குற ஐடியா. அந்த ஐடியாவா? நீதான் முடியாதுன்னு சொல்லிட்டியே. முடியாதுன்னு சொன்ன. ஆனா அவன் நம்மளை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கினப்போ நம்ம ஏன் ஏமாத்த கூடாது? அப்பா அவ வழிக்கு வந்துட்டாளா? வழிக்கு வந்திருப்பா கிராணி. பாட்டி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. என்ன? இதுல அக்கா எங்கிருந்து வந்தாங்க? அதுதான் கிராணி எனக்கும் புரியல. பாட்டி எப்படி இதுல வந்தாங்க? நான் கூட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பாட்டி சடனா அங்க வந்துட்டாங்க. பாட்டியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல கிராணி. அவங்க முன்னாடி இப்படி நடந்தா சும்மா இருப்பாங்களா? என்ன அடிச்சது மட்டும் இல்லாம நான் என்னோட ரூம்ல தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கிராணி. இப்ப நீங்களே சொல்லுங்க, பாட்டியை கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் இந்த பிளானை எப்படி சக்சஸ் பண்ண முடியும்? இந்த வீட்டுல பாட்டியை சமாளிக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? My plan is flop, கிராணி. இரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட எந்த பிளானும் ஃப்ளாப் ஆகாது. நீ அந்த பிரக்யாவை உன் வழிக்கு கொண்டு வா. அக்காவை நான் பாத்துக்கிறேன். Really, கிராணி? என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் வாக்கு கொடுத்தா மீறவே மாட்டேன். எப்படியாவது அந்த பிரக்யாவை உன் வலையில விழ வைக்கிறது தான் உன் வேலை. அக்காவை சமாளிக்க வேண்டியது என்னோட வேலை. கிராணி, you're too good. You're awesome, கிராணி. என் பேரனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். You're too sweet. ரெண்டுத்தையும் திரும்ப சேர்த்து வச்சுட்டாரா? உண்மையிலேயே நான் தான் இதை வாங்கினா இல்ல இவர் என்ன ஏமாத்துறாரா?
பார்க்கறதுக்கே செம்ம கியூட்டா இருக்கு. கண்டிப்பா நான் தான் வாங்கிட்டு வந்திருப்பேன். செம்ம மூட்ல இருக்கா? இதுதான் சான்ஸ். அதோட என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஏதோ என் கூட பண்ணலாம்ல. நீங்க எப்ப வந்தீங்க? நான் நினைச்சு அந்த பொம்மையோட கன்னத்தை பிடிச்சு கிள்ளிக்கிட்டு இருந்தியே அப்போ. அந்த பொம்மையை நான் நீங்கன்னு நினைச்சிருந்தேன்னா கண்ணத்தை இல்ல காதை திருகிருப்பேன். அஃப்கோர்ஸ் காதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சுகமே தனிதான்ல. ஸ்டார்ட். ஒரு நாள் ராத்திரி நீங்க இந்த ரூம்ல இல்லாம வேற ரூம்ல தூங்கினா சரியாயிடுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னடா திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க? நேத்து நைட்டு வேற ரூம்ல தங்கணுங்கிற டெசிஷன் இருக்கு. அது நானா எடுத்தது. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வேற ரூம்ல தங்கறதுக்கு முடிவெடுத்தேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்காக என் மனசுல இருக்கிற ஃபீலிங் ரியலான்னு தெரிஞ்சுக்கலாம். உன்னை பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீலிங் வருதா இல்ல பார்க்காமலும் வருமா? அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. என்னன்னு கேட்டா, நைட்டு ஃபுல்லா உன்னை பயங்கரமா மிஸ் பண்ண. ஏய், நீ என்ன மிஸ் பண்ணல? நான் ஏன் உங்களை மிஸ் பண்ண போறேன்? நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நிம்மதியா தூங்கினேன். அப்புறம் கனவுல நான் வந்திருப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் சந்தோஷமா தூங்கிருப்பிய. இதோட உங்க நாடகத்தை நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இல்ல நான் பாட்டியை கூப்பிட வேண்டி வரும். ஆக்சுவலி இந்த பிரக்யாவுக்கும் அந்த பிரக்யாவுக்கும் இதுதான் ஒரே ஒரு சிமிலாரிட்டி. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாட்டியை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண வேண்டியது. நீ உன்னை பத்தி ஏதோ பில்டப்லாம் கொடுத்தியே. I'm a new age woman, independent, strong. என்ன தனியா சமாளிக்க முடியாம உனக்கு ஒரு லேடி சப்போர்ட் தேவைப்படுது. தட் டு ஓல்ட் லேடி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஒருவேளை வெளியே போற, என்ன மாதிரி ஒரு வயசு பையன் உன்னை வந்து வம்பு கெழுத்தான்னா, சாரி, என்ன மாதிரி இன்னொருத்தன் இருக்க முடியாது. ஐ ஆம் a single piece. சரி, நீ வேலை விஷயமா வெளியே போறேன்னு வச்சுக்க. அங்க சில பேட் பாய்ஸ் பொறிக்கு பசங்க உன்னை வந்து வம்பு கெழுத்தாங்கன்னா அவங்களை எப்படி சமாளிப்ப? நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வரவே வராது. ஏன்னா யாரையும் என்கிட்ட நெருங்க விடவே மாட்டேன். யாரையும் கிட்ட நெருங்க விடாத அளவுக்கு நீ நெருப்பா இருக்கன்னா உன் மனசுல யாரோ இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இங்க பாருங்க, காலையிலேயே இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை பேசுறதுக்கு டைம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய், வேலைன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. நேத்து ஒரு இன்வெஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்னை வச்சு ஒரு ஆட் ஷூட் பண்ணணும்னு சொன்னாரு. நானே எதுவும் டிசைட் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் என் பாஸை கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். என்னையே அப்படி பார்க்குற? நீ தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிற. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உன்னை மீட் பண்ணணுமா? உண்மையிலேயே ஏதாவது இன்வெஸ்டர் ஃபோன் பண்ணாரா இல்ல நீங்க போய் சொல்லி என்ன வெளியில கூட்டிட்டு போக பிளான் பண்றீங்களா? உன்னை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ரீசன்லாம் தேவையில்லை. எதுவா இருந்தாலும் என்னால ஓப்பனா பண்ண முடியும். பிகாஸ் ஐ அம் a ராக் ஸ்டார். நீ இதை ரெஃப்யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட ஓகேன்னு சொன்னேன். ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, நோன்னு சொல்லிடுறேன். இல்ல வேண்டாம், இருக்கட்டும். வேலை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் இந்த மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ணுவேன், உங்க டீலையும் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நீ அதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அவ கண்ணை பார்த்தாலே ஒரு மயக்கம் தெரியுது. அதான் காதல் மயக்கம். சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது எப்படின்னு எல்லாரும் என்கிட்ட தான் வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம அம்மாவை அந்த படத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். ஏதாவது பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம், இல்லனா பீச்சுக்காவது கூட்டிட்டு போயிருக்கலாம். படத்துக்கு போனதும் சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன். படத்தை பார்த்துட்டு அந்த எரிச்சலை என் மேலதான் காட்டுறான். சும்மாவே அவளை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இப்ப மூட் ஆஃப்ல வேற இருக்கா. எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. சரி, வேற வழியில ஏதாவது ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு போவோம். அதை பார்த்தாலாவது சந்தோஷப்படுவா. அதுலயும் மேடம்க்கு ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்டா ஏதாவது வாங்கி கொடுக்கணும். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். படத்துல எல்லாம் சின்னதா ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்து ஹீரோயினை கரெக்ட் பண்ணிடுறாங்க. நிஜத்துல அப்படி நடக்க மாட்டேங்குதே. இப்படி புலம்பாதரா பிரபா. யோசிச்சு லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு வர திட்டுவா. ஃபைனலி
டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்தால் காட்டுங்களேன். அண்ணா கொஞ்சம் அதை எடுங்க. ஐம் ஷூர் அம்முக்கு இது நிச்சயமா பிடிக்கும். வா, எல்லா விஷயத்துக்கும் லேட்டாவே வருது. என்ன ஆரம்பிக்கலாமா? என்னன்னு சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்படியே தான் இருக்காங்க, எந்த மாற்றமும் தெரியல. இன்னைக்கு எப்படி இருக்காங்களோ இப்படியே தான் நேத்து இருந்தாங்க, முந்தா நாளும் இருந்தாங்க. டேய் சும்மா இருக்கியா? நான் உன்னை கேட்கவே இல்லையே. இது நல்ல கதையா இருக்கு சித்தி. என்ன கேட்கலன்னா அப்புறம் எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, நீ அவளுக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு சாதகமா பதில் சொல்லல. அதான் இவளா மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறா. எல்லாரும் அதை நம்பணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் பேசி தப்பிக்க முடியாது. இவங்க எல்லாரும் அபிக்கு பயந்துதான் பேசாம இருக்காங்க. எல்லாரும் உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க, யாருக்கும் பயப்பட வேண்டாம். அபியே நான் பாத்துக்கிறேன், தைரியமா சொல்லுங்க. ஹா, ப்ராமிஸா பாட்டி? அப்ப நான் சொல்லட்டுமா? சொல்லு மைதிலி. என்ன இந்து பாட்டி பாத்தீங்களா? பாட்டி கிட்ட நிறையவே மாற்றம் தெரியுது. இவங்க இப்ப முழுசா மாறிட்டாங்க. ஆமாமா, முன்ன இருந்த அத்தைக்கும் இப்ப இருக்கிற அத்தைக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது. பாத்தீங்களா? இதுதான் உண்மை. அக்கா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், அதையும் சொல்லிடுங்க. சொல்றேன் இந்து பாட்டி. இதுக்கு முன்னாடி பாட்டி உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, ஆனா இப்பெல்லாம் உடம்புக்கு எதுவுமே வருதில்ல. அதுக்காக நீயே அவங்கள உடம்பு சரியில்லாம படுக்க வச்சிருவ போல இருக்கு. என்ன பேசணும்னு அறிய வேண்டாம், வாய மூடுறியா? அதுக்கு இல்லத்த, பாட்டி முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கும் பாட்டி கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. முன்னாடி இந்த வீட்ல எது நடந்தாலும் பாட்டியோட பெர்மிஷன் இல்லாம நடக்காது. பாட்டி தான் இந்த வீட்டோட டெசிஷன் மேக்கரா இருந்தாங்க. ஆனா எப்போ இந்த பிரக்யா வந்து மொத்த சொத்தையும் தான் பேருக்கு மாத்திக்கிட்டாலோ அப்பவே பாட்டி கிட்ட இருந்த பவர் எல்லாம் போயிடுச்சு. அன்னைக்கும் பாட்டி எதுவும் பேசல, இன்னைக்கும் பாட்டி எதுவும் பேசல. அவங்க மாறிட்டாங்கன்றது இதுலயே தெரியல. இப்பதான் எல்லாமே புரியுது. இவங்க கிட்ட இருந்த பவரே பணம் தான். பணம் போனதும் பவரும் போயிடுச்சு. கண்டபடி உளராதீங்க. நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கேன். இன்னைக்கு கூட ஏன் இஷ்டப்படிதான் இந்த வீட்டுல எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு எதிராக யாரும் நடந்துக்க முடியாது. அது அபியா இருந்தாலும் சரி. பிரக்யாவை என்ன பண்ண முடியும் தானே கேக்குறீங்க? என் மனசை பொறுத்த வரைக்கும் அவ இந்த வீட்டுல பண்றது எல்லாமே நியாயம் தான் தோணுது. பணத்தோட மதிப்பு என்னங்கறத உங்க எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கா. அவங்க வேலையை அவங்களே செய்ய வச்சிருக்கா. இத்தனை வருஷத்துல என்னால கூட அது முடியாம போச்சே. பணத்தை பத்தி நீங்க எல்லாரும் சொன்னீங்கல்ல, தெரியாம தான் கேக்குறேன். நான் சொல்லிட்டா அபிகிட்ட எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவாளா? ஆனா ஒண்ணு, ஒருவேளை அவளால உங்க யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னு வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த பாட்டியோட கோவத்துக்கு முன்னாடி பிரக்யாவால எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா அவ பண்ணது எதுவும் தப்பே இல்லைன்னு சொல்றீங்க. அவளால தானே எனக்கு அபிக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நின்னு போச்சு. அத பத்தி ஏன் நீங்க அவகிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்கல? அடியே, இத பத்தி நீ அபிகிட்ட கேட்டியா? அவனே உங்க கல்யாணத்தை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது தன்னந்தனியா உங்க கல்யாணத்துக்கு நான் எப்படி போராட முடியும்? என்ன நியாயமா இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. இப்பெல்லாம் அடிக்கடி சொல்லாம எங்கேயோ போறீங்களா? எங்க போறீங்க? இவங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, கூடவே இருக்கிற எனக்கே தெரியாம போறீங்களா? எங்க போறீங்க? அவங்க இங்க எங்க போறாங்கன்னு நான் சொல்லட்டுமா? போச்சுடா, இது என்ன புது தலைவலியா இருக்கு? நான் பிரக்யாவை சந்திச்சு பேசினத ஒருவேளை இவ பாத்திருப்பாளோ? இங்க வா, என்கிட்ட வா.
இங்க வந்து சொல்லு, சத்தமா சொல்லு. பாட்டிம்மா 2-3 தடவை வீட்ல யார்கிட்டயும் சொல்லிக்காம சொல்லு சொல்லு. கோயிலுக்கு போனதை நான் பார்த்திருக்கேன். போ, உன்னை கூப்பிட்டேன் பாரு, ஏன் தப்புதான். போ. கேட்டீங்களா? எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுதா? நான் இந்த வீட்டோட சந்தோஷத்துக்காக அந்த ஆண்டவங்கிட்ட முறையிடுறதுக்காக கோயிலுக்கு தாமா போறேன். என்ன நடக்குதுங்க? எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி கும்பல உட்காந்து அரட்டை அடிக்காதீங்கன்னு. இந்த வீட்டில் 2 பேருக்கு மேல ஒன்னா சேர்ந்து யாருமே கூட்டம் போடக்கூடாதுன்னு அக்கா ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? போ போ, உன் அக்காவோட பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது. கேட்கலன்னா என்ன பண்ணுவ? அக்கா என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நான் பண்ணுவேன். இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் நான் சொல்ற பேச்சை நீங்க யாருமே கேட்கலன்னா அதுக்கப்புறம் அப்புறம் என்ன எங்களை மிரட்டி பாக்குறியா? இல்ல உங்களை மிரட்டுறதுக்கு நான் யாருங்க? அக்கா என்கிட்ட என்ன சொல்றாங்களோ அதை உங்ககிட்ட சொல்றதுதான் என் வேலை. அவங்க என்கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த வீட்டுல யாராவது கூட்டம் போடுறத பார்த்தா அவங்க மேல பலியையும் கற்பாம்பூச்சியும் போட சொல்லிருக்காங்க. அதான் இப்ப பண்ண போறேன். உண்மையிலே அந்த பையில கற்பாம்பூச்சியும் பல்லியும் இருக்கா? வேணா பாருங்க. அப்பாடா, இப்ப நிம்மதியா லஞ்ச் சாப்பிடலாம். இப்படியே எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கத்துக் கொடுக்கணும்.